அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுருக்கோம். அதில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பதிவில் உங்களுடைய வேலை, ஆரோக்கியம் எப்படி இருக்கும், பணம் எப்படி இருக்கும், உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி எல்லாமே தனித்தனியாக நம்ம சொல்ல போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வீடியோ உங்களை சேரும். அது மட்டும் இல்லை, பலவிதமான விஷயங்களும் நம்ம அதில் பேச போகிறோம். அதெல்லாம் உங்களை சேரும். பொதுவாக துலாம் ராசி சந்தோஷமாக இருக்கிறத விரும்புவாங்க. வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துலாம் ராசி. இந்த அது மாதிரி ஜாலியாக இருக்கிறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா தராசு. அதனால் எதையுமே எடை போட்டு தீர்மானமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு உங்கள் பிளான் படி இந்த மாதம் எல்லாமே கரெக்டாக முன்னேற்றமான பாதையில் போகும். நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதிய சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும். இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, அதில் கொஞ்சம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். லாபங்கள் கிடைக்கும். அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு ஆஃபீஸில் வேலையில் உங்களை அங்கீகரிப்பாங்க. உங்களோட கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய தகுதி, திறமை இதெல்லாம் மேலதிகாரிலாம் பாராட்டுவாங்க. அதெல்லாம் இருக்கும். நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஏற்கனவே தொடங்கியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றியாக இருக்கும். நல்லா ஜம்முன்னு போகும். நல்ல வெற்றி அடையக்கூடியதெல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு பணம் வேலை பார்க்காம உழைக்காமல் நமக்கு கிடைக்காது இல்லையா? அதனால் வேலை பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதம். அதனால் மன அழுத்தம், டிப்ரெஷன் ஆகிறதுக்கு, திடீர்னு எரிச்சல் அடைகிறதுக்கு, கோவப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு நமக்கு அவங்களோட ஒத்துழைப்பு தேவைன்னா அந்த இடத்துல டீம் ஒர்க்காக தான் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். தனியாக யாருமே தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தனியாக நம்ம எதுவுமே பண்ண முடியும். 4 பேருடைய சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது தான் அதில் சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம தான் அது கேப்டனாக இருப்போம். ஆனாலும் மற்றவங்களையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்ல. அதனால் அவங்கள்ட்ட அதிகமாகவும் பழகக்கூடாது. அதாவது அதிகமாக நம்ம ஜாலியாகவும் இருந்துடக்கூடாது. அதுக்காக ரொம்ப வேலை அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணிடக்கூடாது. அவங்கள்ட்ட ஒரு கரெக்டாக அவங்கள்ட்ட தகுந்த மாதிரி பழகி அவங்கள்ட்ட வேலை வாங்கணும். அந்த மாதிரி வேலை வாங்கி அப்போ தான் காரியம் சக்ஸஸ் ஆக முடியும். சக்ஸஸ் எல்லாருக்கும் சேர்ந்து சென்றடையும். பார்த்தியா நம்ம எப்படி வேலை பார்த்தோம், எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி மற்றவங்களுடைய ஒத்துழைப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் திட்டமிட்ட உங்களுடைய பிளான் படி எல்லாத்தையும் செயல்படுத்தணும். அதனால் எல்லாத்தையும் நல்லா நிர்வாகம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் இந்த மாதம் பண்ணிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். பிப்ரவரி மாதத்தில் முதல் வாரமும் 3வது வாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல வெள்ளையும் கருநீலம் இந்த 2 கலரும் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா பித்தம் இந்த மாதம் உங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கும். பித்தம் கூட இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஜெரிமான கோளாறுகள் வரும். அது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் அதுக்கு இன்னொரு காரணம் மன அழுத்தமும் காரணமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் தியானம் அப்படின்னு இது பண்ணுங்கள். மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சமயங்களில் நேரம் கிடைக்கும் போது காமெடியாக பார்த்து சிரிங்க. இல்லை காமெடி சென்ஸ் நீங்கள் வளர்த்துக்குங்க. இல்லை ஜோக்ஸ் படிங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் மன அழுத்தத்தை சரி பண்ணிக்கலாம். அது மாதிரி ஜெரிமானத்துக்கு கோளாறு வரும்ன்றதுனால எளிதாக ஜெரிமானம் ஆகக்கூடிய பொருட்களை தான் நீங்கள் சாப்பிடணும். உணவுகளை சாப்பிடணும். ஈஸியாக ஜெரிமானம் டைஜஷன் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். இது மாதிரி டெய்லி வாக்கிங் போகிறது இதெல்லாம் டைஜஷனுக்கு நல்லது. அதனால் அதையும் நீங்கள் செஞ்சுக்கணும். இந்த வாரம் பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் வாரம் உங்களுடைய இப்போ பொதுவாக வாக்கிங் இது வரைக்கும் போகல, இனிமேல் நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 4வது வாரம் தொடங்குங்க. அது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ரெகுலராக போகிறதுக்கு அது நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
பணம், பொருளாதாரம் அதை பொறுத்தவரை பார்த்தோன்னா, இந்த மாதம் வந்து உங்களுடைய பொருளாதார நிலைமை நல்லா தான் இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வந்துடாது. ஏற்கனவே நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருந்தது, அந்த மாதிரி அந்த ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தது, அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் ஆபத்தான நேரத்தில். அதனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணலாம். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா திட்ட பிளானே இல்லாமல் வந்து செலவுகள் வந்து வந்துடும். திடீர்னு வந்து திடீர் செலவுகள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம பிளான் பண்ணபடி எதையுமே பண்ண முடியாது. அதனால் அதை இது பண்ணிக்கணும். அதனால் முதலீடு ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். ராகுக்கு இது 6ல் ராகு, 12ல் வந்து கேது. அதனால் ஏதாச்சும் ஒன்று யாரானு சொல்கிறாங்கன்னு எதிலான போய் முதலீடு பண்ணி அதில் மாட்டிக்காதீங்க. அதனால் அதெல்லாம் 1க்கு 4 தரம் ஆலோசனை பண்ணி முதலீடுகளை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது மாதிரி குடும்பத்தோட செலவுகளில் வந்து கவனமாக இருங்க. தேவையில்லாத செலவுகள் அதீதமாக வந்துடலாம். அதனால் குடும்பத்தில் வந்து செலவுகள் வந்து கவனமாக இருங்க. பொதுவாக வந்து நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிலாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவெடுக்கணும்னா 2வது வாரம், 4வது வாரம் இந்த 2 வாரமுமே நல்லாயிருக்கு. அந்த வாரங்களில் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து அதுவும் வெள்ளிக்கிழமை முடிவு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். குடும்பம், அந்த குடும்ப வாழ்க்கை அதை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த மாதமே வந்து உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல அமைதி இருக்கும், மகிழ்ச்சியானதாக இருக்கும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குடும்பத்தில் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடெலாம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அந்யோன்யமான மாதமாக தான் இது இருக்குது. இது வரைக்கும் வந்து கல்யாணத்துக்கான யோசனையே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதம் வந்து கல்யாணத்துக்கான ஆசை வரும். சரி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனை வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே கல்யாணத்துக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த மாதம் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறதுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. பொதுவாக வீட்டில் வந்து உறவுகளோட கொஞ்சம் நேரம் செலவிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சு அது மாதிரி நம்ம நடந்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விவாதங்கள் கூட பெரிய பிரச்சனையாக வந்துடும். அதனால் எதுக்கும் கோவப்படாமல் அமைதியாக நிதானமாக எல்லாட்டையும் பேசுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிப்ரவரி மாதம் வந்து துலாம் ராசிக்கு வந்து நல்ல வளர்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு, வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நடைபெறுறத இந்த மாதம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் மன உறுதியோடு எதிர்கொள்ளுங்க. வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து அதில் உங்களுடைய திறமை வந்து வெளியில் வரும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி வேலைக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்துடாதீங்க. உங்கள் உடம்பையும் பார்த்துக்குங்க, வேலையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ 6ல் ராகு, 12ல் கேது, குரு வந்து 8ல். ஸோ இதனால் பொருளாதாரம் வந்து முக்கியம்தான். ஆனால் உடம்பும் அதே அளவுக்கு முக்கியம். பொருளாதாரம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உடம்பு முக்கியம். அதனால் காசுக்காக உடம்பை நம்ம வீண் பண்ணிட வேண்டாம். அதனால் உடம்பை பார்த்துட்டு வேலையும் பார்க்காம இருந்துட வேண்டாம். 2யும் வந்து சமமாக ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே நிச்சயமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக இருக்கும். பொதுவாக வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்றதை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும். உங்கள்கிட்டருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.